இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ தான் அமெரிக்காவும், இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல நடத்தின மிகப்பெரிய தாக்குதல். இதுக்கு பதிலடியா தான் ஈரான் மார்ச் 39 ஞாயிற்றுக்கிழமை நைட்டு குவைத்தில இருக்கிற ஒரு முக்கியமான குடிநீர் சுத்திகரிப்பு மற்றும் மின்சார நிலையத்து மேல ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு. துரதிர்ஷ்டவசமா அங்க வேலை பார்த்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் இளைஞர் இந்த தாக்குதல்ல உயிரிழந்துட்டாரு. மேற்கு ஆசிய நாடுகள்ல இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு போர் பதற்றம் குவைத்தையும் கொஞ்சம் எட்டி பார்த்திருக்கு. ஆனாலும் குவைத் அரசு ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க. இதுவரைக்கும் சுமார் 60க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள குவைத் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இந்திய தூதரகம் இந்த விஷயத்துல ரொம்ப வேகமா செயல்பட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு வராங்க. இத கேட்டு யாரும் பயப்பட வேணாம். இது ஒரு எல்லைப் பகுதி சார்ந்த பதற்றம் தானே தவிர மத்தபடி நாட்டுக்குள்ள பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா குவைத்துடைய பொருளாதாரம் வேகமா வளர்ந்துட்டு வருது. குவைத் விஷன் 2023 இந்த திட்டத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. சமீபத்துல கூட ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு டெண்டர் விட்டிருக்காங்க. இதனால கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில நிறைய வேலைவாய்ப்புகள் வரும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் ஒரு முக்கியமான தகவல், குவைத் இப்போ டிஜிட்டல் முறைக்கு மாறிட்டு வராங்க. சிவில் ஐடி புதுப்பிக்கிறதுலேருந்து மற்ற அரசாங்க வேலைகள் வரைக்குமே எல்லாமே ஆன்லைன்ல சுலபமா முடிக்கிற மாதிரியான வசதிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. விசா நடைமுறைகளும் இப்போ முன்ன விட கொஞ்சம் எளிமையாக்கப்பட்டிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா குவைத் இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பாதுகாப்பு சவால்கள் இருந்தாலும் மறுபக்கம் பொருளாதாரத்தை வளர்க்கறதுல குவைத் ரொம்ப உறுதியா இருக்காங்க. அங்க இருக்கிற நம்ம தமிழ் மக்கள் எப்பொழுதும் போல ஜாக்கிரதையா இருக்கணும். அரசாங்க விதிமுறைகளை மதித்தும் நடந்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்க இருக்கிற உங்க சொந்தக்காரங்க கிட்டயும் இதை சொல்லுங்க, பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் விழிப்புணர்வோட இருக்கணும். இதுதான் குவைத்தோட இப்போதைய நிலவரம். மீண்டும் அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம். நன்றி.